அடுத்த பதிகம் திருமணஞ்சேரி. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பதிகம் 2ஆம் திருமுறையில் இருக்குதுங்க. இந்த ஸ்தலமும் பதிகம் தான் எல்லாருக்கும் பழக்கமான பதிகம். இரண்டாம் திருமுறை 16வது பதிகம். அயிலாரும் 50 புறமூன்றெய்து குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி. அம்பிகை திருநாமம். யாழினும் மென்மொழி அம்மி. மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே. விதியானை விண்ணவர்தாம் தொழுதேத்திய நெதியானை. நிதி என்பது நெதி என வந்தது. நீள் சடை மேல் நிகழ்வித்தவான் மதியானை பிறைசூடியதை சொன்னது. வன்பொழில் சூழ்ந்த மணஞ்சேரி பதியானை பாடவல்லார் வினை பாருமே. பாவம் இல்லை என்று சொன்னார், இங்கே வினை தேயும் என்று சொன்னார். பாரும் என்பதற்கு தேயும் அர்த்தம். எய்ப்பானார்க்கு இன்புறு தேனளித்து ஊறிய இப்பாலா எனையும் ஆள உரியானை. எய்ப்பானார்க்கு, எய்த்தல்னா இளைத்தல் அர்த்தம். இளைத்தவர்களுக்கு இன்புறு தேன் அளிப்பவன், எனையும் ஆள உரியான். வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி. வைப்பு வரிசை என்னும் பொருள்ல வரிசையாக இருக்கின்ற மாடங்கள் வைப்பான மாடங்கள். வைப்பான மாடங்கள் சூழ்ந்த மணஞ்சேரி மெய்ப்பானை. மெய்ப்பான் மெய்ப்பொருளாய் இருப்பவன் என்ற அர்த்தம். மெய்ப்பானை மேவி நின்றார் வினை வீடுமே. விடையானை மேலுலகு ஏழும் இப்பாரெல்லாம் உடையானே. மேலுலகு ஏழும் உடையான் இப்பாரெல்லாம் உடையான் தன்தனை கூட்டிக் கொள்ளுவான். ஊழிதோரூழி உலகாய படையானை. தன்னிசை பாடும் மணஞ்சேரி அடைவானை அடைய வல்லார்க்கு இல்லை அல்லனே. எரியார் பூங்கொன்றையினோடும். எரி ஆர் பூங்கொன்றை. எரி என்பதற்கு ஒளி வீசுதல் என்று அர்த்தம் பண்ணணும். எரியார் பூங்கொன்றையினோடும் இளநத்தம் வெறியாரும் செஞ்சடை ஆற நிலைத்தானே. இங்கே வெறி என்பதற்கு மனம் என்ற அர்த்தம். வெறி ஆறும் செஞ்சடை, மனம் பொருந்திய சடை. வெறியாரும் செஞ்சடை ஆற நிலைத்தானே. மரியாரும் கையுடையானே. மரி என்பதற்கு கன்று அர்த்தம். மான்மரி, மான் கன்று. மரியாரும் கையுடையானை மணஞ்சேரி செறிவானை. செறிவான்னா பிரிவின்றி இருப்பவன், அந்த தளத்திலே பிரிப்பின்றி இருப்பவன். செறிவானை செப்ப வல்லார்க்கு இடர் சேராவே. மொழியானை வாக்கு வடிவமாய் இருப்பவன் அர்த்தம். மொழியானை அவன் எப்படி வாக்கு வடிவமா இருக்கலாம்? வாக்கு என்பது சுத்தமாயா காரியம். சுத்தமாயா காரியம் என்பதுல சிவசக்தி சேர்ந்திருக்கும். சிவசக்தி சேராவிட்டா சுத்தமாய வாக்காக பரிணமித்தில்லை. எனவே அது சிவசக்தியினுடைய வடிவம். அதனால அவனை மொழியானை வாக்கு ரூபமாய் இருப்பவன் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கணத்துல கூட தொல்காப்பியத்துல தெய்வ பெயர்ல சொல் என்பது ஒரு தெய்வ பெயராக சேர்க்கப்பட்டிருக்கு. உரை எழுதுற போது நாமகளாகிய தெய்வம்னு எழுதியிருக்கிறாங்க. அது கலைகளுக்கெல்லாம் தெய்வம் சரஸ்வதி ஆகையினால நாமகளாகிய தெய்வம்னு அந்த பௌராணிக ரீதியில எழுதிட்டாங்க. எழுதினவர் பெரிய ஆசிரியர் தான், சேனாவரையர். நாமகளாகிய தெய்வம் எழுதியிருக்கிறார். அந்த தெய்வம் இல்ல, அது சிவசக்தி தான். சிவசக்தி எப்படி வாக்குல சேர்ந்திருக்குதுன்னா, சுத்தமாயை சிவசக்தியினாலே காரியப்படும். சிவசக்தியினால் காரியப்பட்ட பொருள் எல்லாம் அந்த சிவசக்தி கலந்திருக்கும். சுத்தமாயை காரியப்பட்ட பொழுது சிவசக்தி கலந்திருக்கும். எனவே வாக்கு என்பது சிவசக்தியினுடைய ரூபம். சிவசக்தி தான் இவனுக்கும் வடிவம். ஆகையினால இவன் வாக்கு வடிவமாய் இருக்கிறான். மொழியானை முன்னொரு நான்மறை ஆரங்கம் பழியாமை பன்னிசை பகர்வானை. முன்னொரு நான்மறையும் ஆரங்கமும் பகர்வான், பன்னிசையோடு பகர்வான்.
பழியாமை பகர்வான், குற்றமில்லாம பகர்வான் என்ற அர்த்தம். வழியானை எல்லாருக்கும் நெறியாக இருப்போம். வானவர் ஏத்தும் மனஞ்சேரி இழியாமை ஏத்த வல்லார்க்கு எய்தும் என்பது. இழித்தலின்றி ஏத்துதல், இழியாமை ஏத்த வல்லார்க்கு எய்தும் என்பது. எண்ணானை எண்ணவர் சீர் இமையோர்கட்கு கண்ணானை கண்ணொரு மூன்றுடையானை. இமையோர்களுக்கு கண்ணானை என்பது இமையோர்களுக்கும் இவன் தான் உள்நின்று அறிவுறுத்துவான்னு அர்த்தம். தேவர்கள் நம்ம விட பெரியவங்க, ரொம்ப அறிவுடையவங்க நினைச்சிட்டு இருப்போம். அதான் ஒண்ணும் கிடையாது. நமக்கும் அவன் தான் உள்நின்று அறிவுறுத்துகிறான், தேவர்களுக்கும் அவன் தான் உள்நின்று அறிவுறுத்துகிறான். அவன் உள்நின்று அறிவுறுத்தாவிட்டா நமக்கும் செயல் இல்லை, தேவர்களுக்கும் செயல் இல்லை. எனவே தேவர்களை எடுத்து சொல்லுகிற பொழுது இமையோர்களுக்கு கண்ணானை, கண்ணானை என்பதற்கு கண் போல சிறந்தான் என்று அர்த்தம் பண்ணலாம். அதான் உலகத்தை வழக்கு. இங்கே நாம் அர்த்தம் பண்ணுவது கண்ணான் என்பதற்கு அறிவுக்கறிவாய் நின்று செலுத்துபவன் என்று அர்த்தம் பண்ணுவோம். கண் என்பதுக்கு அறிவுன்னு அர்த்தம். கண்ணொரு மூன்று உடையானை மண்ணானை மாவயல் சூழ்ந்த மனஞ்சேரி பெண்ணானை. மண்ணானை என்பது பிருதிவி தத்துவமாக அதனோடு கலந்திருப்போம் அர்த்தம். மண் என்பது பிருதிவி தத்துவம். சிவபரம்பொருள் எப்படி பிருதிவி தத்துவமாக ஆவான்? எல்லாவற்றோடும் அவன் கலந்திருக்கான். ஆகையினால அவற்றிலும் அவன் அவையாக இருப்பான். மண்ணானை மாவயல் சூழ்ந்த மனஞ்சேரி பெண்ணானை பேச நின்றார் பெரியோர்களே. பெண்ணானை என்பது பெண்ணொரு கூறு உடையானை என்று அர்த்தம் பண்ணணும். எடுத்தானை எழில் முடி எட்டும் இரண்டும் தோல் கெடுத்தானை. எடுத்தானை என்பது கைலையை எடுத்தானை என்று அர்த்தம் பண்ணணும். கைலையை எடுத்தவனாகி ராவணனது எழில் முடி எட்டும் இரண்டும் தோளும் கெடுத்தானை. கேடிலா செம்மை உடையானை. அவன் செம்பொருள், கேடில்லாதவன். அதனால் கேடிலா செம்பொருள். ஏனைய பொருளுக்கெல்லாம் அழிவு உண்டு, அவனுக்கு அழிவில்லை. ஆகினால் அவன் செம்பொருள். கேடிலா செம்மை உடையானை மடுத்து ஆற வண்டு இசைபாடும் மனஞ்சேரி பிடித்து ஆற பேணவல்லார் பெரியோர்களே. மனஞ்சேரி பிடித்து பற்றாக பிடித்து கொண்டு ஆற பொருந்தும்படியாய் பேணவல்லார் வழிபடுபவர் என்ற அர்த்தம். பிடித்து ஆற பேணவல்லார். முன்னால் இருக்கிறது மடுத்து ஆற வண்டு இசைபாடும் மனஞ்சேரி. வண்டு ஆற மடுத்து இசைபாடும் என்று அர்த்தம் பண்ணணும். வண்டு ஆற நிறைய மடுத்து உண்டு. எதனை? தேனை. தேனை என்பது அறிவித்துக் கொள்ள வேண்டும். மடுத்து ஆற வண்டு இசைபாடும் என்பது அர்த்தம் பண்ற பொழுது இசை ஆற மடுத்து இசைபாடும். வண்டு ஆற மடுத்து இசைபாடும். அதே போல பிடித்து ஆற பேணவல்லார் என்பது மனஞ்சேரியை பற்றாக பற்றி நிரம்ப வழிபாடு, பொருந்தும்படியாய் வழிபாடு செய்தல், பேணுதலாவது வழிபாடு செய்தல் என்று அர்த்தம் பண்ணும். சொல்லானை தோற்றங்கண்டானும் நெடுமாலும் கல்லானை. தோற்றங்கண்டான் பிரம்மன், சிருஷ்டி தொழில் செய்தவன் அர்த்தம். தோற்றங்கண்டானும் நெடுமாலும் கல்லானை கற்றன சொல்லி தொழுது ஓங்க வல்லார் நன் மாதவர் ஏத்தும் மனஞ்சேரி எல்லாமாம் எம்பெருமான்களல் ஏத்துமே. சொல்லானை மேல சொன்னோம் இல்லைங்களா, மொழியானை என்று. அதே பொருள் தான் இங்க. அவன் சொல்லாக இருக்கிறான். தோற்றங்கண்டானும் நெடுமாலும் கல்லான். தோற்றங்கண்டானாலும் நெடுமாலாலும் கல்லான் பழகப்படாதவனாக. கற்றல் என்பதுக்கு பழகுதல் அர்த்தம். இங்க கல்லான் என்பது அறிந்து பழகப்படாதவனாக இருக்கிறான். கல்லானை சரி, அவர்களாலே அறிந்து பழகப்படாதவனாக இருக்கிறான்னு சொன்னா நமக்கெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா, கற்றன சொல்லி தொழுது ஓங்க வல்லார் நன் மாதவர். நன் மாதவர் கற்றன சொல்லி தொழுது அதனாலே உயர்பவர்கள். ஓங்க வல்லார். கற்றன சொல்லி தொழுது ஓங்க வல்லார் யாரு? நன் மாதவர். அத்தகைய நன் மாதவர்கள் ஏத்துகின்ற மனஞ்சேரியிலே இருப்பவன் பெருமான், எம்பெருமான், எல்லாமாம் எம்பெருமான். எல்லாமாம் எம்பெருமான் என்பதற்கு கருத்து எல்லா பொருளுமாக அவன் இருப்பவன், அவையேயாக இருப்பவன் அர்த்தம். எல்லாமாம் எம்பெருமான் கடல் ஏத்துமே. சற்றேயும் தாம் அறிவில் சமன் சாக்கியர் சொல் தேயும் வண்ணம் ஓர் செம்மை உடையானை. வற்றாத வாவிகள் சூழ்ந்த மனஞ்சேரி பற்றாக வாழ்பவர் மேல் வினை பற்றாவே. மேல பிடித்து ஆற பேண வல்லார்னு சொன்னார் பாருங்க, அதுதான் இங்க பற்றாக வாழ்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பற்றாக வாழ்பவர் மேல் வினை பற்றாவே. எந்த ஸ்தலத்தை? மனஞ்சேரி என்னும் ஸ்தலத்தை. எத்தகைய மனஞ்சேரி? வாவிகள் சூழ்ந்த. வாவிகளுக்கு அடைமொழி வற்றாத வாவிகள் சூழ்ந்த. அதுக்கு மேல முன்னால் இருக்கிற 2 சிவபரம்பொருளை சொல்லுகிறது. செம்மை உடையான்.
சொல் தேயும் வண்ணம் செம்மை உடையான். அறிவில் சமன் சாக்கியர். அறிவில்லாதவர்னா கொஞ்சம் கூட இல்லையா? கொஞ்சம் கூட இல்ல. சற்றேயும் அறிவு இல்லாத சமன் சாக்கியர், சிறிதும் என்ற பொருள்ல. சற்றேயும் அறிவில் சமன் சாக்கியர் சொல் தேயும் வண்ணம். சமணர்களும் சாக்கியர்களும் இதுதான் உண்மை ஞானம் என்று ஒரு கொள்கையை காட்டுகிறார்கள். அந்த கொள்கை அழிவுபட்டும்படி போகும்படியாய் இவன் செம்பொருளாக நிற்கிறான் அப்படிங்கிறத சொல் தேயும் வண்ணம் ஓர் செம்மை உடையான். அவன் பாடுகின்ற மணஞ்சேரி, அந்த மணஞ்சேரியை பற்றாக வாழ்வோர் மேல் வினை பற்றா என்று சொன்னான். கண்ணாரும் காழியர்கோன் கருத்து ஆர்வித்த தன்னார் சேர் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை மண்ணாரும் மாவயல் சூழ்ந்த மணஞ்சேரி. மண்ணாரும் வயல் மாவயல் தனித்தனியே கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பது மண் வளம் செறிந்த வயல் என்று அர்த்தம் பண்ணிக் கொள்ள வேண்டும். மண் ஆறும் வயல் மாவயல் சூழ்ந்த மணஞ்சேரி பன்னார பாடவல்லார்க்கு இல்லை பாவம். பண் பொருந்த பாட வேண்டும். அப்படி பாடினால் பாவம் இல்லையாகும் என்று பதிக பயன் சொல்லி திருக்கடைக்காப்பு சொன்னார்.